ராதாபுரம் மூர்த்தின்னு ஒரு கேரக்டர், இப்போ இல்லை அவர் இறந்துட்டார். அவர் வந்து வாசார்கிட்ட அறிமுகப்படுத்தினார். எப்படியா சினிமாக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறதுல முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வாசார் பார்த்தேன். வாசார் வந்து அவர் ஒரு பணக்காரன் ஒரு படத்துல என்ன ஜாயின் பண்ண வச்சார். ஒரு ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் படத்துலேயே நடிக்க வச்சார். ஒரு ஷார்ட்ல யார் நடிக்கணும்னு தேடினப்போ உடனே அருள் சொல்லிட்டு அசோசியேட் டேரக்டர் அவன் என்ன பண்ணா, சரி நீ நடி மச்சான் அப்படின்னு. அப்படி டக்குன்னு போய் உட்காந்தா ஒரே டேக்ல ஓகே ஆச்சு. ரஜினி சார் படத்துல ஒரே டேக் ஓகே. எங்க டைரக்டர் ரொம்ப குஷி ஆயிட்டார். பரவாயில்ல, ரஜினி சார் படத்துல ஒரு அப்புறம் வேலை கிடைச்சிச்சின்னு ஒரு படத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு நடிகன்னு. அப்புறம் அது எதுவுமே ஃபுட்டேஜில் போயிடுச்சு அந்த எல்லா சீனும். அப்ப சின்ன தம்பியில வந்து ஒரு ஆக்டர் யாரை போடலாம் அப்படின்னு இவனை நடிக்க வச்சிடலான்ட்டார். அதுலதான் அந்த குஷ்பு சைட் அடிச்சு மீசை எடுக்கிறது. ஆமா, அந்த சின்ன தம்பி படத்துல வந்து யாரும் வந்து நந்தினிங்கிற கேரக்டர் பார்க்கவே கூடாது. சோ அப்ப நீங்க பாத்துருவீங்க, உங்களை வந்து ஒரு பக்கம் மீசை எடுத்துருவாங்க. வில்லன் கூட வந்து அந்த ஷாக் கொடுத்து அது மாதிரி ஒரு கதையோட அது ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் அப்படியே வாசர் எல்லா படத்துல அவர் படத்துல அந்த படம் பெரிய ஹிட். அப்புறம் இது நம்ம பூமி, அம்மா வந்தாச்சு, மன்னன், உழைப்பாளி, அவரோட எல்லாம் சாது, ரிக்ஷா மாமா எல்லா படத்துலயும் நடிக்க வச்சார். அப்ப நடிக்க வச்ச உடனே அதை பார்த்துட்டு பொன்விலங்குன்னு ஒரு படத்துல ஒருத்தர் நடிக்க விட்டார். பொன்விலங்கு படத்துல யாருன்னா இவரு ரஞ்சித்னு ஒருத்தர் ஹீரோ. அவரு ரஞ்சித் நம்ம சிவரஞ்சனி தங்கச்சி. ஆமா, அந்த படத்துல அதுல வந்து ஒரு சீன் தான் கூட்டாங்க. அப்புறம் நான் நடிக்கிறத பார்த்து அந்த சமந்த்ராஜன் அந்த டைரக்டர் பேரு, ஆக்சுவலா செல்லுமணி சார் தான் ப்ரொடியூசர் இருக்கு. அப்ப அந்த படத்துல அப்படியே அதுக்கப்புறம் படங்கள்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சது. அப்படியே நடிப்புன்னு போயிட்டு நடுவில் வந்து டைரக்ஷன் ஆசை இருக்குல்ல. நம்ம 6-7 படம் ஒர்க் பண்ணிட்டோம் வாசார்கிட்ட. அப்புறம் சத்யராஜ் சார்ட்ட கோ டைரக்டர் ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் சேரன்ட்ட வந்து தேசிய கீதம் படத்துல ஃபுல் டிஸ்கஷனு. எல்லாரும் என் பேட்ச் பார்த்தீங்கன்னா சேரன், சுந்தர்சி, ஹரிகிரி எல்லாரும் என்னோட பேட்ச். தினந்தோறும் நாகராஜ், அதுக்கப்புறம் பாலசேகர், கீலசேகர் எல்லாமே என் பேட்ச் தான்.